நேர்களை வணக்கம். நாங்கள் மார்ச் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். கொஞ்ச நாளாவே நம்ம இந்த அரசியல் களத்தை பத்தி விவாதிச்சுட்டு இருந்தோம். பரப்புரைகள் எல்லாம் ஏறக்குறைய முடிவடைந்து விட்டன. இறுதிக்கட்டமாக விஜய் அவர்கள் அவருடைய தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்கிறார். சென்னையில் பிரச்சாரம் செய்தார். ஏறக்குறைய பல மாவட்டங்களுக்கு போகவே இல்லை. நிறைய நாட்கள் அவருடைய பிரச்சார லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் ஓய்வுல தான் இருக்கு. கடைசி 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு ஒரு தேவாலயத்துல போயிட்டு முழந்தாள்லயே நடந்து ப்ரேயர் பண்றாரு. மும்மத கடவுள்களையும் வழிபடுறாரு. எப்படி பாக்குறீங்க விஜயனோட இந்த பரப்புரையை பற்றி? அரசியல் காலங்காலமா இருக்கிற அரசியல் விமர்சகர்கள், அரசியல்வாதிகள், இல்லை வாக்காளர்கள் பார்வையில் 3 விதமா எல்லாரும் இதை பற்றி விமர்சிக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. நம்ம ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸில் இந்த ட்ரெடிஷ்னல் கேம்பெயின் மெத்தட்ஸ் இருக்குல்ல, இந்த ஊரா தெருத்துருவா. அப்போ இன்னைக்கு இருக்கிற முதல்வர் வரைக்கும் உட்காந்து தேநீர் கடையில் தேநீர் குடிக்கவும், பொதுமக்களோட நிற்கிறதும், அவங்களுக்கு கைகளை கொடுக்கறதும், இது காலகாலமாக நடந்துட்டு இருக்க அரசியல். ஒவ்வொரு ஊருக்கா போய் ஒவ்வொரு சின்ன கிராமங்களுக்கும் போய் மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்கறது, பரப்புரை பண்ணுறது எப்போ நடக்கிறது. நிறைய மாறிடுச்சு. இன்னைக்கு காலங்களில் பலவிதமான சமூக வாழ்க்கை முறையே மாறி போயிட்ட பிறகு இந்த பரப்புரை அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறதோ, இல்லை விஜய் இப்படிலாம் போகலன்றதா அவருக்கு எதிராக போயிடும் நினைக்கிறதே முதல்ல தவறு. அது ஒரு பெரிய பிழை. இது அடிப்படையில் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இரண்டாவது, விஜய் பரப்புரை போய் தான் அவருக்கு ஓட்டு விழணும்னு அவசியம் இல்லை. விஜய்ன்ற பேருக்கு தான் வாக்கு. ஏன்னா அவருக்கு பரப்புரை போய்க்கு என்ன பேசுவார்? அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்றது ஒன்று. அவருக்கு எழுதி கொடுக்குறவன் எத்தனை விதமாக எழுதி கொடுப்பான்? 234க்கு 234 விதமாக எழுதி கொடுப்பான். 234 தொகுதிகளுக்கு அவர் போக முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவர் 6 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டார். அவருக்கு வெயில் பிடிக்கல, இல்லை 6 மணிக்கு மேலே வெயில் அடிக்காது, அப்போவாது போகலாம்ல. ஆனால் வேறு ஏதோ அடிக்குது, அதனால தான் இவர் அதுக்கு மேலே அவரால் வர முடியல. சரி, அதனால் அதுக்கு மேலே போக மாட்டார். இவருக்கு பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை இவர் பேசி தான் அதை கேட்ட மக்கள் ஏதோ ஆஹா பெரிய இவர் சீர்திருத்தவாதியாக வந்திருக்காரு, புதிய மாற்றங்கள் கொண்டு வர போறார், திட்டங்கள் கொண்டு வர போறாருன்னு ஒன்றும் இல்லை. இவருக்கு அரசியலும் ஒன்றும் புரியாது. இவருக்கு ஆதரவு கொடுக்குறவனுக்கு அரசியலை பற்றி கவலையே கிடையாது. எதுக்கு பரப்புரைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியுதா? அவருக்கு ஏதாவது சொல்ல தெரியணும், அவருக்கு முதல்ல தெரியணும், இல்லை அவர்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கணும். எதுவுமே கிடையாது. அந்த கூட்டம் நடிகர் விஜய்க்கு வாக்களிக்கணும் முடிவு பண்ணி பரப்புரைக்கு போகணும்னா ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்ன்றத விஜய் அவருடைய வாயால் காலகாலமா இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ செயல்படா கட்சிக்கோ இருக்கிற விமர்சனம். இவர் இப்பதான் புதுசா வர்றாரு நடிகர். காலகாலமா இருந்தாலும் எப்படிப்பட்ட இருந்தாலும் தேர்தல் களத்துல இருக்கிற அரசியல் கட்சின்ற அடிப்படையில அவங்களும் அதை செஞ்சுதானே ஆகணும். அவசியம் இந்த கூட்டத்துக்கு அது அவசியம் இல்லைங்கிறேன். அவருக்கும் தெரியாது, அவருக்கு வாக்களிக்க போறவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. எதுக்கு பரப்புரைக்கு போகணும்? விஜய் டோட்டலா டேமேஜ் பண்ணி அனுப்பிட முடியுமா? நீ ஃபிட்டே இல்லை அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் என்ன பரப்புரைக்கே வராத ஆளுக்கு வாக்கு போட ஆள் ரெடியா இருக்கும்போது எதுக்கு அவர் போகணும்ன்றது என் கேள்வி. அதுக்கு ஒரு விமர்சகரா இல்லை ஒரு ஊடகவியலாளனா விடை இருக்கா? அவ அரசியல் கட்சி அறிவித்த உடனே ஒரு தரப்பு ஒரு கிரௌடு அவருக்கு வாக்கு போட ரெடியா இருக்கு. வாக்கு போட நினைக்காதவங்களை கேன்வாஸ் பண்றதுக்காவது ஒரு போகணும்ல. அவரு தான் இந்த முதல்வர் ஆயிடுவேன் முதல் நாள்ல இருந்தே நம்பிட்டு இருக்கிறாரு. அவர் கூட இப்போ ஒரு பதிவு நான் போட்டேன் ஃபேஸ்புக்ல பசங்கிட்ட. தம்பி, நான் இது தாவேக்கால விஜய்க்கு வாக்களிக்க இருக்கிற அவருடைய ரசிகர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு அப்படின்னு போட்டு ஒன்று எழுதியிருக்கேன் சின்னதா. என்னன்னா, இதை நான் நக்கலுக்காகவோ உன்னை வெறுப்பேற்றுறதுக்காகவோ சொல்லலை. நீ உன் மனநிலையை தயார்படுத்திக்கணும். தேர்தல் முடிவு வந்த பிறகு ஒரு விரக்தியோ வெறுப்போ நீ ரொம்ப நொந்து போயிடக்கூடாது, அது தவறான சில முடிவுகளுக்கு உன்னை அழைச்சிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எச்சரிக்கையாக நான் பொறுப்போட உனக்கு இதை பேசுகிறேன். விஜய் முதல்வராக முடியாது, அதுக்கு மனநிலையை தயார்படுத்திக்கோ. இதுக்கு மேலே அதை பற்றி நான் எதாவது பேசி இன்னும் உனக்கு எரிச்சலையோ வெறுப்பையோ நான் கொண்டு வர விரும்பலை. இவ்வளவுதான் தகவல், மனசை தயார்படுத்திக்கோ. மீதியாக மே 5ஆம் தேதி நான் பேசுகிறேன் உங்களுடன் போட்டிருக்கேன். அவன் நம்புறான். அதுக்கு கீழே உடனே எழுதுறவன் ஆஹா இதான் நக்கல்ங்கிறது பார்ப்போம். அன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் சார் இதெல்லாம் பார்ப்பாரு, மாற்றம் வந்துடும் அண்ணன். அவன் இன்னும் நம்புறான். அவன்கிட்ட போய் எதுக்கு பரப்புரையை பேசிக்கிட்டு? அவன் கட்சி அறிவித்த உடனே அண்ணன் தான் முதல்வன் முடிவு பண்ணிட்டவன்ட்ட போய் பரப்புரையை பேசி எதுக்கு எதாவது குழப்புறதுக்கா? இவர் அதான் நான் சுருக்கமா சொல்றேன். அதனாலதான் விஜய் பேச நிறுத்திட்டாரா? அவர் எப்ப பேச தொடங்கினாரு? திமுகன்னு திட்டிட்டு இருந்தார். முதல் மாநாட்டில் அவர் மேல பலருக்கு மதிப்பு குறைஞ்சு போனது காரணம் அவர் வாயை திறந்தது தான். நான் நம்பிக்கை விஜய் மேல சுத்தமா முதல்ல ஏதோ ஒரு
ஒரு இதை விட்டுட்டு வரானே, என்னவோ பண்ண நினைக்கிறான் அவன் அப்படின்னு நினைச்சேன்ல, ஒரு எதிர்பார்ப்பு என் மனசுக்குள்ள ஏற்படுத்தினார்ல. அந்த மாநாட்டில் வாயை திறந்தோன்னே எல்லாம் போச்சு. சும்மா ஃபாசிசம் பாயாசம்னுக்கிட்டுன்னு சொன்னார்ல, அப்பவே முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய ஒரு ஃபாசிச குரூப்பை விரட்டுறதுக்கு நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் போராடி முனைப்பா அந்த அரசோடு நின்றுட்டு இருக்கிறோம். அதை ஒரு நிமிஷத்தில் மழுங்கடிச்சிட்டான்னு பாருங்க அந்த கூட்டம், ஃபாசிச கூட்டத்தை. என்ன பாயாசம். அப்போ அந்த இளைஞர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஓ இவ்வளவு நாள் அப்போ இவங்க சும்மா ஏமாத்திட்டு இருந்திருக்காங்கன்ற ஒரு தவறான எண்ணத்தை இளைஞர்கள் ஒரு வரியில கற்றுக் கொடுத்து போயிட்டாங்க. இன்னமா ஒரு பிஜேபி எதிர்ப்புல உறுதியா தான் இருக்காரு. எவ்வளவு நெருக்கடி கொடுத்தும் அவர் கூட்டணிக்கு போகல. இல்ல அது நடக்கலையா? இல்ல சார் போகலங்க சார். பிஜேபி ரொம்ப பேச்சுவார்த்தை நடக்கலன்றீங்களா? எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குது பாருங்கன்னாரு, போகலையே. ரொம்ப முன்னாடி, இப்ப கடைசியா 2-3 வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கூட்டணி ஆதவர்ஜுனாவே சொன்னாரு, ரொம்ப 2.5 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க, இத்தனை தொகுதிகள்னு சொன்னாங்க, ஒத்துக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல அந்த புரோக்கர் வேலை பண்ணதே அவரு தானே. பண்ணல, அவங்க அப்ரோச் பண்ணலன்னு அவங்க சொல்லலாம். நீ அது ஆணித்தரமா அது சொல்ல முடியாது. ஊடகவியலாளர் நம்ம வேடிக்கை தானே பாக்குறோம். நீ ஊடகவியலாளர், நான் வாக்காளர். அப்ப நம்ம பார்வையில பார்க்கும்போது ஏதோ நடக்குதுன்னு நமக்கு புரிஞ்சது இல்ல சார். இப்போதைக்கு நடக்கல சார், நடக்கல. யதார்த்தம் என்ன, கூட்டணி நடக்கல. கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்ததுன்றோம். நடந்தது, அவ்வளவுதான் நம்மளோடது. அப்போ எப்படி அது ஃபாசிச குரூப்போட போய் எப்படி நீ வந்து கூட்டணி அவங்க அப்ரோச் பண்ணிருக்கலாம்ல. இவங்க வீட்டுல இருந்திருப்பாங்க, அவங்க வந்து பாத்துருப்பாங்க, அதுக்கு இவரு பொறுப்பாங்க. அதையே ஊடகத்துல அதை பத்தி தொடர்ச்சியா இத்தனை இடங்கள் பேரம் நடக்குது, துணை முதல்வர் கொடுக்குறாங்க, 60 இடங்கள் 90 இடங்கள் எல்லாம் வருது இல்ல. ஒரு அரசியல் கட்சி தலைவனா பொறுப்பா அந்த மாதிரி எல்லாம் நான் யார் கொள்கை எதிரின்னு சொல்றேனோ அவங்களோட போய் நான் கூட்டணி பேச்சுவார்த்தை என் கட்சி நடத்துமா, நான் அப்படி செய்வேனா அப்படின்னு ஒரு தன்மானம் உள்ள உண்மையான அரசியல் நேர்மை உள்ள எந்த தலைவனும் சொல்லியிருப்பான்ல. ஏன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை? அதை பேச்சை வளர விட்டு வேடிக்கை பார்க்குறான்ல, என்ன மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்லாம் பார்த்தால ஒரு பயிலும் எதிர்ப்பு சொல்லாம கட்சியில் என்னங்க அண்ணா நீங்கள் கொள்கை எதிரின்றீங்க, போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டுருங்கன்னு இவன் கேட்கணும்ல. இவனுங்க பரப்புரையவோ கொள்கையோ எதையும் நம்பலை. அந்த நடிகனுக்கு வாக்கு போடணுன்றாங்க. அவன்கிட்ட போய் எதுக்கு பரப்புரையெல்லாம் எதிர்பார்க்குறீங்கப்பா? என்னத்தை பரப்புவார் பாவம்? அவர் வந்து இந்த ஒரு கொடிய தமிழ்நாட்டில் என்னென்ன எண்ணங்கள்லாம் வளர விடக்கூடாதோ அதை பரப்பிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் அறிவிச்சிருக்க திட்டங்களை கவனிச்சிங்களா? எல்லாத்தையும் சேர்த்து தேசிய திட்டத்தெல்லாம் பேசணும். அரசியலே பேச தெரியாத ஆளுக்கு திட்டத்தை இவரால் பண்ண முடியுமா? என்னென்ன சொல்லியிருக்காரு? மகளிருக்கு 2000 சொல்லி இது எழுதி கொடுக்குற பின்னாடி இருக்கிற அந்த ஜால்ரா கூட்டத்துக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நேரம் இல்லாம இல்ல. இவர் நேரடியா முன்னாடி வந்து நிக்கிறனால இவரை எடை போடுறோம். இவர் இதெல்லாம் தகுதி உள்ளவர் இல்லாதவர். இவர் உண்மையாலுமே முழு தகுதி உள்ளவர் நடிகராக இருப்பது. இல்ல விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு தன்மையோட நம்ம அணுகணும்ல. அவர் வந்து எல்லாத்துக்கும் அன்ஃபிட்டு, அதை எழுதி கொடுக்குறாங்க, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, சுத்தமா ஒருத்தே இல்லைன்ற மாதிரி தள்ளுறீங்களே நீங்க. அது அவர் தான் நிரூபிச்சாரு. நான் எதிர்பார்த்தவன், நான் ஒரு பொதுமக்களா வாக்காளனா அவங்களோட பிரதிநிதி போல நாங்கெல்லாம் இப்படி நினைக்கிறோம். வரும்பொழுது ஏதோ ஒன்று பண்ண போறான் அந்த ஆளு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வந்த உடனே தெரிஞ்சு போச்சு ஃபாசிசம் பாயாசம்ல இவனுக்கு அதை பத்தியே ஒன்றும் தெரியல. அவ்வளவு நக்கல் பண்ணாரு. நீங்க பாயாசமானு கேட்டாரு, அவங்க பாசிசம், நீங்க மட்டும் என்ன பாயாசமானு கேட்டாரு. அவங்க பாசிசம் இல்லைன்னு அவர் சொல்லல. சரி, இவர் திமுக ஃபாசிசம் சொல்றதுக்கு ஒரு இது வரைக்கும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்காரா? ஃபாசிசம்னா முதல்ல அவருக்கு என்னன்னு விஜய் எனக்கு விளக்க சொல்லுங்க. கள்ள கூட்டணின்றாரு. கொள்ளைப்புறமா கூட்டணி. ஃபாசிசம்க்கு என்ன சம்பந்தம்? முசோலினி வாஸ் a fascist. சரியா? ஹிட்லர் வாஸ் a fascist. அப்ப இவருக்கு ஃபாசிசம்னா என்னன்னு தெரியுமா? திமுக எப்படி சொல்லுவேன்? அதுக்கு என்ன விளக்கம்னு என்ன விஜய் சொல்லுங்க பாப்போம். சும்மா ஒரு பாவம் சின்ன பிள்ளை, அவரை போய் நம்ம இவ்வளவு சீரியஸா இவ்வளவு நாள் கழிச்சு பேசுறது வந்து நான் அதுக்கு தயாரா இல்ல. மார்ஷல் மீடியா வேணா தயாரா இருக்கலாம், ஜேம்ஸ் வாஸ்டன் நிச்சயமா அவ்வளோ. சார் அவரை பார்க்க, அவரை தேடி எத்தனை ஆயிரம் பேர் போறாங்க. மொத்தமா சேர்த்து பார்த்தா லட்சத்துல நிப்பாங்க மக்கள். அந்த ஒட்டுமொத்த மக்களையும் இது கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? அவரை தேடி தானே போறாங்க. அவனுங்க பண்றதுதான் கொச்ச அரசியல். அதனாலதான் நமக்கு வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. நீ கூட்டமா போ, நடிகனை பாரு, வாக்கு அளிக்கிறேன்னு நீ சொன்னீங்கன்னா எந்த அடிப்படையில வாக்கு அளிக்கிற? இது வரைக்கும் உங்களுக்கு நீ என்ன புரிஞ்சிருக்கிற? இந்த மக்கள் கூட்டமா போறாங்கல்ல, அது பாக்குறதுக்கு ஒரு நடிகனை பார்க்க போறாங்கன்னு விளங்கிக்க முடியுது. வாக்களிப்பேன் விஜய்க்குன்னு சொல்றாங்க, எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு நீ நினைக்கிற? புரிஞ்சுட்டு இருக்கிறது. விஜயும் மற்ற அரசியல் தலைவர்களை போல அவருடைய கொள்கைகளை சொல்றாரு, அவருடைய திட்டங்கள். என்னையா கொள்கை இருக்கு? அந்த கொள்கை இத்தனை வருஷம் எங்க இருந்து திடீர்னு தேர்தல் வந்தோடனே ஒரு கொள்கை வந்திருப்பான் உனக்கு. தேர்தலுக்கு வரும்போதே தெரியலையா? முதலமைச்சர்னே பேசிட்டு இருக்கிறாரு. அதிகார வெறி தானே தெரியுது மனசுல. நீ எவ்வளவு மறைச்சு பேசினாலும், ஸ்கிரிப்ட் எழுதி வாங்கிட்டு வந்தாலும் உன் மனசுல இருக்கிறது வெளியாயிடும்ல. அதுதான் ஆச்சு. இது வரைக்கும் முதலமைச்சர் பதவி அதிகாரத்தை பத்தி பேசுறாரு ஒழிய மக்களுக்காக இதுக்காக நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இது வரைக்கும் எதையும் விடல. தனி விமானத்தை விடல, 6 மணி ஓய்வு அவர் விடல, அவர் வீட்டுக்குள்ளேயே ஓய்வு எடுக்கிறத. தனி விமானம் என்ன பிரச்சனை இதுல?
இல்லை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றவரு தியாகங்களை எனக்கு பட்டியலிடல, என்ன இது வரைக்கும் விட்டு வந்திருக்காரு? இனி அவர் சம்பாதிக்க போறதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. அவர் சம்பாதிச்ச காசு தான் வந்திருக்கிறாருன்றது நமக்கெல்லாம் தெரியும். எதுக்கு சார் அவருக்கு தேவையா இது? ஆமா, தேவைதான். கோடியில அங்க 200 கோடி தானே, இங்க 20,000 கோடிக்கு மேல 2 லட்சம் கோடி எல்லாம் கிடைக்குமா அரசியல்ல? இவர் சொல்றாருல திமுக பல கோடிகள் கொள்ளடிக்குதுன்னு. அப்ப அரசியல்ல பல கோடிகள் கொள்ளடிக்க முடியும் தெரிஞ்சுதானே வர்றாரு. அவர் எதையும் விட்டுட்டு வரல, நிறைய அள்ளதான் வந்திருக்கிறாருன்றது தெரியுது. ஏன்னா முதலமைச்சர்ன்றாரு, அதிகாரம்ன்றாரு, நாற்காலின்றாரு, பதவின்றாரு. எப்போவாவது மக்கள் சேவையை பத்தி இல்ல மக்களை பத்தி, அந்த ஊருக்கு போறதை பத்தி, மண்ணுல கால் வைக்கிறத பத்தி, அவங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிறத பத்தி ஏதாவது பேசுறாருன்னு தெரியாதுல்ல. நான் விஜய் குற்றச்சாட்டே வைக்க மாட்டேன். நீ வாக்களிக்கிறேன்னு சொல்றவனை தான் நான் குற்றப்படுத்துவேன். அவன் பல விஷயங்கள் ஆசைப்படுவான், அது எவனா இருந்தாலும் சரி. அரசியலுக்கு வர்றதுக்கோ, பதவிக்கு வர்றதுக்கோ, அதிகாரத்துக்கு வர்றதுக்கோ யாருக்கு விருப்பம் இருக்காது? ஒருத்தனை சினிமாவில் நடிக்க வரையான்னு கேட்டா உடனே சரின்னு சொல்லுவான். ஏன்னா அது புகழ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்மளை பெருசா திரையில பாக்குறதுக்கு. அதிகாரத்துல யாராவது உனக்கு ஒரு வேட்பாளர் தரட்டுமா, வாய்ப்பு தரட்டுமா, இல்லை நீ கொஞ்ச நாளா 1 மாசம் முதல்வராக உட்காரியான்னு கேட்டா யாராவது வேணான்ருவாங்களா? அந்த ஆசையில மட்டும்தான் வந்திருக்காரு. இவருக்கு ஒண்ணுமே அரசியலை பத்தியோ, மக்களை பத்தியோ, சமூகத்தை பத்தியோ தெரியாதுன்றதை நம்ம பல முறை சொல்லிட்டோம். அந்த சின்ன பசங்களுக்கு அது தேவையில்லை. ஏன் அவர் வரேன்னு சொன்ன உடனே வாக்களிக்கிறான்னா, அவர் கொள்கையை கேட்டா இவ்வளவு நாள் இந்த வாக்குறுதி காத்துட்டு இருந்தான், எவனாவது ஒருத்தன் சொன்னானா? சொல்ல மாட்டான், அந்த கூட்டமே சொல்லலை. அதாவது இவர் வாக்குறுதிகள்லாம் சொல்லட்டும், இவர் செயல்படட்டும், நாங்கள் பார்த்துட்டு இவருக்கு வாக்களிக்கிறதா இல்லையான்னு சொல்லியிருந்தா அவன் உண்மையான குடிமகன் வாக்காளன். அப்படிலாம் சொல்லலை. அவன் முதல் நாளே எங்கள் அண்ணன் தான் முதல்வர்ன்ட்டான். ஸோ அவங்களே தீர்மானிச்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு இவ்வளோ அனாவசியமாக நேரத்தை செலவழிச்சு அலசுறோங்கிறேன். இப்போ நான் என்ன கேட்டால், இப்போ தேர்தலுக்கு 2 நாட்கள் தான் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம விஜய் விமர்சிக்கிறதுனால நமக்கு ஒரு பயன் இல்லை. அந்த அறிவு குருடர்களுக்கு ஒன்றும் மாற்றம் நிகழ போகிறதில்லை. இப்ப யாருக்கிட்ட தர்மா நம்ம முக்கியமா பேசணும்? விஜய அண்ணாந்து பார்த்து அண்ணன், மாமா, தலைவா இப்படிலாம் பாக்குறவங்க கிட்ட பேசி இப்போதைக்கு பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு போதை எல்லாம் தெளிய நாள் ஆகும். 5ஆம் தேதி தெளியும்னு வைங்க ஓரளவுக்கு. வீட்டில் போய் அம்மா கிட்டையும், அண்ணங்கிட்டேயும், அண்ணிக்கிட்டேயும், அப்பா, மாமா, சித்தப்பா, பெரியட்ட தயவுசெய்து எனக்காக இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு, அதற்கு என் பிள்ளைக்காக நான் ஓட்டு போட போறேன்னு நினைக்கிற சில பெரிய குருடர்கள் இருக்காங்களா, அறிவு குருடர்கள், அவங்களுக்கு தான் மார்ஷல் மீடியா ஏதாவது பண்ணணும்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு ஊடகத்துல. நானும் இந்த ஊடக அடையாளத்தை பெற்றவன் என்ற அடிப்படையில் எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இந்த பெரியவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, சின்ன பிள்ளைங்க எதை கேட்டாலும் வாங்கி தரதால ஒரு பாசத்தின் வெளிப்பாடு ஒன்று இருக்கு. சிலருக்கு தெரியும் நம்ம அப்படி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு. ஆனா அந்த பிள்ளைக்கு மேல் நம்பிக்கை வரணும், நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்போம். அதுக்கு எதுன்னு இருக்குல்ல. இப்போ ஒரு பிள்ளைய நம்ம ஒரு பூங்காவுக்கு கூப்பிட்டு போகிறோம். அப்போ போகும்போது பல செடிகளில் அழகழகு கலர் இதில் பூ இருக்கும், சில இதில் பழம்லாம் இருக்கும், சிவப்பாக பழம் இருக்கும். அதை எடுத்து பிரித்து தின்ன போகும். நம்ம டக்குன்னு இப்போ கையை பிடிப்போம், ஐயோ பாப்பா அது பார்க்க தான் அழகாக இருக்கும், அது இதெல்லாம் நஞ்சு விஷம் அப்படின்னு. பார்க்க அழகாக இருக்கிறது எல்லாமே உனக்கு ஆகாது. இல்லை எனக்கு அது வேணும்னு புள்ள அழுதா, சரி அழுகிறாள்னு எடுத்து பிச்சு வாயில் ஊட்டி விட்டுருவீங்களா? அது விஷம்தான், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பூங்காவில் இருக்க பல பொருட்கள் இருக்கு, பழங்கள், பூவெல்லாம். அதை எடுத்து மோந்து பார்க்கறதே சில பூக்களை பண்ண முடியாது. ஆனால் என் பிள்ளை ரொம்ப ஆசைப்படுறா, என் பேத்தி ரொம்ப ஆசைப்படுறா, வாக்கிங் கூட்டு போனப்போ அதை எடுத்து சாப்பிடுவேங்கிறான், பரவாயில்லன்னு கொடுத்தேன்னு ஒரு தாத்தா பாட்டி சொல்லுவாங்களா? எது வேணும்னு உனக்கு தெரியுது இல்லை, அந்த பிள்ளைக்கு இது சரியில்லைன்னு. அப்போ வாக்களிக்கும் போது மட்டும் ஏன் பாசத்துக்காகன்னு சொல்லி எதை பலி கொடுக்குறீங்க? அதுல ஒரு பிள்ளைக்கு கெடுதல் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ உன் பிள்ளை மகிழ்ச்சியா இருக்கணும், அவளுக்கு நான் அம்மா கேட்டதை செய்யறேன்ற அடிப்படையில நீ வாக்கு போட்டுட்டு 7.5 கோடி மக்களுடைய எதிர்காலத்தையும் முன்னேறி கொண்டு இருக்கிற மாநிலத்தையும் தடை பண்ணி பலி கொடுக்க நீ ரெடியா இருக்கன்னா நீ எவ்வளவு தவறானவன். நீ அப்பாவாவா நடந்துக்கிற, அம்மாவாவா நடந்துக்கிற, தாத்தா பாட்டியாவா நடந்துக்கிற? பிள்ளையோட பாசத்துக்கு எதை கொடுக்கறதுன்னு இல்லை, விஷத்தை கேட்டா கொடுப்பியா? நீ இந்த விஷ எக்ஸாம்பிள் நான் சொன்னது இல்லை. எம்எஸ்வி அவர்கள்ட்ட அவர் இறக்கிறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இசையமைச்சிட்டு இருந்தப்போ, இப்போல்லாம் பலவிதமான இசைகள் இந்த மாதிரிலாம் வருதே அப்படின்னோடனே, அந்த காலத்துல இருந்தே இந்த பேச்சு இருந்தது, இந்த மாதிரி இசை போட மாட்டீங்களா, இதை பண்ண மாட்டீங்களான்னு. கேட்குறவன் அப்படிதான் கேட்பான், விஷத்தை கேட்டா கொடுத்துட முடியுமா அப்படின்னு எம்எஸ்வி சொன்னார். அவன் பல விதம் அப்படிதான், அவனுக்கு தெரியாம கேட்பான். நான் பண்ணிட்டு போயிட்டா எதிர்காலம் என்ன ஏசும், என்ன திட்டும். எதுல தரம் இருக்கோ, எது அவனுக்கு சரியானதோ அதை தான் பாடல் வரிகள்லையும் இசையிலும் நம்ம கொடுக்கணும். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம கொடுத்துட முடியாது. இது பேரு பண்பு, பொறுப்பு. இதை வீட்டில் இருக்க ஒவ்வொரு அம்மா அப்பாவும், மாமாவும், சித்தப்பாவும், பெரியப்பாவும் வீட்டில் யோசிங்க. பிள்ளைங்களோட பாசத்துக்கு மாநிலத்தின் நலனை நீங்க பலி கொடுக்க முடியாது. இல்லை, இந்த திமுக அரசு பெரிய நலத்திட்டங்கள்லாம் ஒன்றும் சரியில்லை, முன்னேற்றத்தின் பாதையில கொண்டு போகல, இவனுங்க தவறு, அதனால உங்களுக்கு போடுறேன்னு சொன்ன நீ யாருக்கு வேணா போடு, நீ இவனுக்கு தான் போடணும்னு சொல்றதுக்கு யாருக்கும் அந்த அதிகாரம் உரிமை இல்லை. அதை நான் சொல்ல வரல. என் பிள்ளைக்காக விஜய்க்கு வாக்களிக்கிறேன்னு சொன்னா நீங்க அது புரிஞ்சுதான் வாக்களிக்கிறீங்களா?
ஒழுங்கா போயிட்டு இருக்குல்ல, ஒரு நாடு முன்னேறி போயிட்டு இருக்குல்ல, பொருளாதாரத்துல இந்த 11.17 வந்திருக்குன்னு இந்தியாவில் உள்ள எல்லா பத்திரிகைகளும் உலக ஊடகங்களும் எழுதிட்டு இருக்கும் பொழுது, அப்போ உனக்கு பொருளாதாரத்தினுடைய தன்மையும் விளக்கமும் புரியலன்னா கூட அப்ப எல்லாரும் பொருளாதார நிபுணர்கள் ஒத்துக்கும் பொழுது சரியா போயிட்டு இருக்குன்னு விளங்கிக்கணும்ல. ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டுக்கு இது வேணும், கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு. அப்ப அதுல சரியா போயிட்டு இருக்கும் போது தமிழ்நாடு இஸ் வாக்கிங் இன் த ரைட் டைரக்ஷன் புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு அதுக்கு மாற்றம் தேவையில்லை. கல்வியில இவங்க கொண்டு வந்திருக்கிற சீர்திருத்த திட்டங்கள், இல்லம் தேடி கல்வியில இருந்து தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண்ணு திட்டங்களா, இது வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கல்வி திட்டத்துக்குள்ள எவனும் கொண்டு வந்ததில்லை. புதுசா அப்போ ஒரு அமைச்சர் சிந்திக்கிறான், ஒரு அரசு செய்யும் பொழுது அப்ப இந்த பிள்ளைகளுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றம் வருது. நான் ஐஏஎஸ் ஆவேன், யூபிஎஸ்சிக்கு போவேன்னு நான் முதல்வன்ல படித்த பெண் வந்து யூபிஎஸ்சியில் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட்ல கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு அப்ப என்ன ப்ரூஃப்? The proof of the pudding is in its taste, in its eatingனு சொல்லுவாங்க. ஒரு பண்டம் சமைச்சோம்னா அது அருமையா இருக்கான்னு பார்த்து சொல்லிட்டே இருக்கக்கூடாது. யூடியூப்ல பார்த்து சாப்பிட்டு பார்த்தா தான் அது நல்ல பொருளான்னு தெரியும். அப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம், பிள்ளை வெற்றி அடைகிறோம். அப்போ இந்த திட்டங்கள்லாம் பலனளிக்குது. இப்படி கல்வி, சுகாதாரத்துக்கு எப்படி அந்த கிங்ஸ் இன்ஸ்டியூட் மாதிரி புதுமையான பல்நோக்கு மருத்துவமனைகள்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. இல்லம் தேடி மருத்துவம் போகுது. அப்போ அதில் அடுத்தபடி புதுசாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க, முன்னேறி இருக்கிறாங்க. இதில் என்ன இப்போ எனக்கு மாற்றம் வேணாம்? அந்த ஜோல்ட் அதை உலுக்கி திரும்ப முதல்ல இருந்து பின்னாடி இருந்து அடுத்த 15 ஆண்டுகள் ஆகும் முன்னேறனா. இப்போதைக்கு மாற்றம் தேவையான்னு சிந்திக்கணும். அப்போ என் பேரனுக்காக, பிள்ளைக்காகவோ, மகனுக்காகவோ, மகளுக்காகவோ வாக்களிக்காம, என்னுடைய மாநிலத்தை முன்னேற்ற தடை பண்ணாம, இந்த 7.5 கோடி மக்களுடைய நலனை நான் கெடுக்காம, அவங்களோட நலனை கெடுத்து என் பிள்ளைய பாசத்துக்கு நான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல பெரியவர்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, அந்த பிள்ளைகளுக்கு விளங்கவை, நீ போடு, அதுவே தவறு, நான் நீ பிள்ளைன்றனால இதுக்கு மேல சொல்ல முடியல, நீ அவனுக்கு போடு, நான் யாருக்கு சரியோ அதை போடுவேன்னு சொல்ற துணிவு இருக்கணும், தெளிவு இருக்கணும், உறுதி இருக்கணும். கொஞ்சமாவது வயசுக்கு ஏற்ற பொறுப்பு இருந்தா. இல்லை, இதுதான் சரின்றதுல உங்க மனசாட்சி உங்களுக்கு உறுதியா சொன்னா திமுகவுக்கு வாக்களிக்கணும், அந்த பிள்ளைகள் கேட்குற மாதிரி ஒரு நடிகனுக்கெல்லாம் போய் போட முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிள்ளைகள்கிட்ட வாமா உன்னோட சந்தோஷத்துக்கு நான் நீ கேட்ட மாதிரி பண்றமான்னு போய் சொல்லிட்டு போய் சரியான வாக்களி, யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு போடு. இது 2 தான் பெரியவர்கள் முன்னாடி இருக்க வாய்ப்பு. அதை நம்ம இந்த தருணத்தில் சொல்லணும்னு நானும் எழுதிட்டு இருக்கிறேன். நம்மளும் அதை நினைவுபடுத்தணும். இதுல தவறு இருந்தா நீ எனக்கு சொல். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை பல்வேறு திருச்சபைகளின் ஆயர்கள், பேராயர்கள் எல்லாம் சந்தித்து ஆதரவு கொடுக்கிறார்கள். ஒரு பக்கம் அந்த புகைப்படம், வீடியோக்கள்லாம் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் முட்டி போட்டுக்கிட்டே நடந்து போற அதை பார்த்து தாவேகாவினர் ஒரு போஸ்டை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. திமுக பக்கம் வேணா பிஷப் இருக்கலாம், எங்க பக்கம் ஜீசஸ் கிரைஸ்டே இருக்காரு அப்படின்னு. கடவுளை உணர்ந்தவங்க யாரும் நிச்சயமா ஒரு நடிகன் பின்னாடி போய் அப்படி நிற்கவே மாட்டாங்க. நம்ம நடிகனை பார்க்கல, ஒன்றும் அரசியல் தெரியாத நடிகன் அரசியலுக்கு வரும்பொழுது திடீர்னு ஜீசஸ் எப்படி நிற்பாரு? எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னா இவங்க ஜீசஸ்ன்றது யாரே உணராதவர்கள் தான் இதே போல கருத்துக்கள்லாம் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். இவர் திடீர்னு போய் என்னைக்காவது தன்னை வருத்தி கொள்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இறங்குவார்னு பைபிள் ஒரு வசனம் காமிங்க. இப்போ நான் பிற மதங்களை நம்பிக்கைகளை சொல்ல, இதெல்லாம் மதத்தோட நிலைய மனுஷன் கொண்டு வந்த சடங்காச்சாரம். காவடி தூக்கி ஆடுறது, நாக்கில் அழகு குத்திக்கிறது, தன்னை வருத்தி கொண்டு உடல்ல அந்த வலிகளை, வேதனைகளை வருத்தி கொள்வதனால் ஒரு இறைவன் இறங்கி வருவான்றது மற்ற நம்பிக்கைகள் வேதங்கள்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா பைபிள்ல கிடையாது. அவரு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டிய விதமாவதுன்னு எப்படி ஜெபிக்கணும், பிதா கிட்ட, ஃபாதர் காட் கிட்ட எப்படி கேட்கணும், நீ முழங்கால் இட்டு உன்னை தாழ்த்தி அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவர் முழங்கால் படிக்கிற சொன்னாரே ஒழிய, அதாவது பணிந்து உன்னுடைய ஒரு பாடி ஒரு நிலைக்கு கொண்டு வரும்பொழுது மனசு ஒருநிலைப்படும். அதனால முழங்கால் பட்டு கைகளை கூப்பி ஜெபின்ற ஒன்றை சொல்லி கொடுத்திருந்தாரு. முழங்காலே நடந்து போறத இது வரைக்கும் விஜய் எங்கேயாவது பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? தேர்தல் அரசியலுக்கு வந்த உடனே கட்சி துண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆலயத்துக்குள்ள நீ நடக்கிறதே முதல்ல பண்ற அவமானமா இல்லையா கர்த்தருக்கு? அரசியலுக்கும் கர்த்தருக்கு என்ன தொடர்பு? நீ ஒரு நல்ல பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையா, கடவுளை நம்புகிறவனா, ஆராதிக்கிறவனா இருந்தா நீ அவரை வேண்டிட்டு செய்கிற காரியங்கள்ல அவர் ஆசீர்வதிப்பா நடந்து போயிட்டே இருக்கலாம். இப்படி குரலி வித்த காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆலயத்துக்குள்ள எதுக்கு கட்சி துண்டத்தை கழுத்துல போட்டுக்கிட்டு அப்படி போற? இன்னொரு படமும் இப்ப பகிர்ந்துருக்காங்க, நீ பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த இந்த படத்துல, கபடி விளையாடுற படத்துல நீ கேப் போட்டுட்டு தரையில நிக்கிறாரு, இந்த பேண்ட்டுக்குள்ள நீ கேப் போட்டுட்டு வீட்டுல இருந்து திட்டமிட்டு வர்றாரு. அப்போ ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டை சர்ச்சில் போட்டுட்டு பண்ற ஒரு சீப்பான ஒரு ஆளை போய் நம்ம கர்த்தருடைய காரியங்கள்ல டிவைனா பேச முடியுமா? அவரு 10 கட்டளைகள் 10 commandments காட் கொடுத்ததுல ஒன்னு இருக்கு, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு. we shouldn't misuse God's name. அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு காட்ஸோட கர்ஸ் வரும், கடவுளுடைய சாபம் இதுக்கு வரும். என்னுடைய நாமத்தை வீண பயன்படுத்தாத. இல்ல, பேஸ்ட் ஆன் பைபிள் ட்ரூத் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எதுக்கு அதை அப்படி படம் போட்டு வெளியில காட்டுற? இத்தனை நாள் எங்கேயோ ஒரு சாய்பாபா கோயிலுக்கு அம்மா அப்பா கூட்டு போனாரு, கட்சி ஆரம்பித்த சமயத்துல எங்கேயோ.
அன்னைக்கு வந்து சாய்பாபா கோயிலுக்கு போனாரு. இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த ஒரு கேத்தட்ரல் சர்ச்சுக்குள்ள கட்சி ஸ்கார்ஃப் ஷாலை போட்டுக்கிட்டு மஃப்ளர் போட்டுக்கிட்டு உள்ள முழங்கால் நடந்து போய் வித்த காட்டுறாரு. இப்போ அங்க எந்த சாமி அவருக்கு பதிலளிப்பார், இங்க எந்த சாமி பதிலளிப்பாரு? எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காரு. குல்லா போட்டுட்டு போய் இப்ப இஸ்லாமிய சகோதரர்களோட நோன்பு திறக்கிற சமயத்தில் போய் உட்கார்ந்தாரு. இப்ப எந்த சாமி அவருக்கு உதவி செய்யும்னு எனக்கு சொல்லுங்க. அவர் எதை நம்புறாருன்னு சொல்றேன். நான் வந்து கடவுள் பக்கத்துல கேட்கல, இவருடைய பார்வையில இப்ப எல்லா அட்டம்ப்டும் அடிச்சுட்டாரு. இது பேருக்கு தான் குரல். அப்படி பார்க்கணும், இது இப்படி பார்க்கணும். மதசார்பற்றவன் தன்னை காட்டிக்கிறாரு. எல்லா மதங்களுக்கும் நான் பொதுவானவன். அதை மக்கள்கிட்ட எல்லாம் காட்டணும், கடவுள்கிட்ட போய் காட்டுற, கோயிலுக்குள்ள காட்டுற. எல்லாருக்கும் சமமான பார்வை இருக்கிற அரசு அமையணுன்றதுக்கு தான் திமுக 75 ஆண்டா போராடிட்டு இருக்குது. நீ என்ன புதுசா என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட போற? நீ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல போய் கூட்டணிக்கு பேசிட்டு இருந்தால் எப்படி மதசார்பற்ற பார்வை இருக்க முடியும்? உங்களை உள்ள கொண்டு வந்ததே மதவெறி உள்ள ஒரு அமைப்பு கட்சி தானே. அதுதான் உங்களை பின்னணியில இருந்து உங்களுக்கு உத்தரவுகள் கொடுத்துட்டு இருக்கு, ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க மத சார்பற்றவர் ஆவீங்க? அது வெளியில அவருடைய அறிவுக்குருடைய ரசிகர்களுக்கு வேணா பொருத்தமா இருக்கும். நம்ம எல்லாம் அப்படி அதை ஏமாந்துட்டு இருக்க முடியாது. பிள்ளைகளை தட்டி எழுப்பி அவர்களுக்கு அப்படிலாம் இல்லப்பா, உங்க ஆள் எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப பாருங்க, இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்ச உடனே இவர் முதல்வர் ஆக முடியாதுன்னு நம்ம எழுதிட்டோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கருத்து கணிப்புகள்ல வந்து வாய்ப்பே இல்லை, எங்கேயோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவருடைய கூட்டத்தில் வந்து நாங்கள் எதிர்கட்சியாவது உட்காருவோம், எதிர்கட்சி தலைவராக எங்கள் அண்ணா உட்காருவாருன்னு அடுத்த நிலைக்கு பாதி பேர் உண்மை புரிஞ்சு இறங்கிட்டாங்க. அதுவே கொஞ்சம் அதிகப்படியான ஆசை. இவங்க 10-12 இடங்கள் வெல்வாங்கன்னு சில பேர் தாவேக்காலேருந்து என்கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு 10-15 இடம் வின் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு. அங்கேயும் போயிடுச்சு. எதிர்கட்சி தலைவராகவும் அமர முடியாது. 10 பேர் வெல்றாங்கன்னு வச்சுக்குவோம். நான் 4-5 சொன்னேன், ஒரு 10 வெல்ல வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 வென்றாலே பெரிய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஆளு, அரசியலை பற்றி அறவே அறிவு இல்லாத ஒருவர், வெறும் நடிப்பு புகழை முகமூடியை வைத்துக்கொண்டு சிரஞ்சீவி வெல்ல முடியாது. அவர் 11 இடம் வின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவர் ஆந்திர அரசியல்ல இவர் வின் பண்ணாலே அது பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். இப்ப நான் எங்க வரேன்னா, மதச்சார்பற்றவர்ன்றது எப்ப அது பொய்ன்றது நிரூபணம் ஆகும்னா, தேர்தல் முடிவு வந்து அவர் 4-5 பேரோ 10 பேரோ வின் பண்ண பிறகு இவர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, வெறுப்புல, விரக்தியில, அரசியலும் இல்லாமல் திரைப்படம் இல்லாமல் கஷ்டப்பட போறாரு, நடிக்க போவார்னு வச்சுக்குவோம். அப்ப இந்த 10-11 பேர் தலைவன் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பிஜேபி போய் இணைய தான் போறாங்க. யார்? ஆதவர்ஜுனா. சிடி நிர்மல்குமார் அங்கிருந்து வந்தவர் தானே. ஆதவர்ஜுனான்றவர் பெரிய கொள்கையெல்லாம் உள்ள வரல. எங்க அவருக்கு செல்வாக்கு, இவருக்கு இருக்க காசுக்கு வரவேற்பு இருக்கோ அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஆள் எங்க வேணாலும் போவார். ஏன்னா ஏற்கனவே பல இடங்கள் போயிட்டாரு. திமுகக்குள்ள வர முடியாது. அதிமுக அவசியம் இல்லை, ஏன்னா இப்ப தலையில்லாத இதா அலையுது பாவம். திரும்ப பிஜேபிக்கு தான் போறாரு. இந்த 10 தாவேக்கால நின்று 4, 5, 10, 20 எல்லாரும் பிஜேபியில போய் ஐக்கியமாக போறாங்க. அன்னைக்கு வாக்களித்த இந்த இவங்கெல்லாம் கொள்கை எதிரின்னு சொன்னவங்ககிட்ட அவருடைய வேட்பாளர்களை, அவருடைய ஆதரவு ரசிகர்களுடைய ஆதரவுல வந்தவங்க பிஜேபியில போனா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த பிள்ளைகள் காலம் கடந்து வேதனைப்பட போறாங்க, உணர போறாங்க. உண்மையாலுமே இவங்கெல்லாம் சொன்னது இப்பதான் நமக்கு புரியுது, தப்பு பண்ணிட்டோம். அப்படிப்பட்ட ஆள் பின்னாடி இவரை வச்சுக்கிட்டு நம்ம மதச்சார்பற்றவர்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் வித்தைங்க, பாவம். தேர்தல் நேரத்துக்கு பண்றாரு. நல்ல கிறிஸ்தவர்களிடம் இது இருந்த ஒரு 100 வாக்கு கிடைக்குதுன்னா அதுல ஒரு 40 வாக்கு இன்னைக்கு போயிருக்கும். இந்த கோயிலுக்குள்ள போய் குட்டிகர் நடிக்கிறார்ல, இதுல உண்மையாலுமே கடவுள் மேல நம்பிக்கை உள்ள சில கிறிஸ்தவர்கள் யாராவது இவருக்கு வாக்களிக்கிறதா இருந்தா அதுவும் திரும்புன்றத நான் எழுதி தரேன். நீங்க பாருங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு நடக்காது. அவர் 2 தொகுதியில் நின்னதே அங்க கிறிஸ்தவர்களுடைய வாக்கு குறி வச்சுதான் சொல்றேன். குறி வைக்கலாங்க, என்ன நடக்குன்னு இருக்குது இல்ல. உங்களுடைய குறி எவ்வளவு சரியானது? இந்த வித்தையெல்லாம் இருக்கு. கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த ஒரு உணர்வு வராதா? இப்போ பாஜக அவங்க ஒரு இந்துத்துவ ஐடியாலஜி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம் சார்புல ஒருத்தவங்க விஜய் என்ற ஒரு கிறிஸ்டியன் வராரு. சார்பு முதல்ல விஜய் கிறிஸ்தவரா? அத முதல்ல நான் எத்தனை தடவை பேசி. ஜோசப் விஜய் சார் நடத்த போட்டோஸ்லாம் இன்டர்நெட்ல இருக்கு, பார்க்கலாம். இப்போ your name is மார்ஷல். மார்ஷல்ன்றது எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமியர் வைக்க மாட்டாங்க, இந்துக்களோ வைக்க மாட்டாங்க. நான் கிறிஸ்டியன் தான், சொல்லுங்க. இல்ல மார்ஷல்ன்ற நேம் கிறிஸ்டியன் நேம் சொல்ல வர, கிறிஸ்டியன்ஸ் வைப்பாங்க. பட் நீ கிறிஸ்டியனான்றது உனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? இப்ப எங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்படி இருக்கும்போது ஜோசப் விஜய் கிறிஸ்டியனா இல்லையான்னு கடவுளுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் ரொம்ப அழகான ஒரு உவமை சொல்லியிருக்கார், பைபிள்ல ஒண்ணு இருக்கு. ஒரு கனி தர மரத்தை பார்த்தா அது நல்ல மரமா கெட்ட மரமான்னு சொல்லிடலாம். இவருடைய கனிகளை இது வரைக்கும் விஜய் நம்ம பார்த்ததில்ல. நிச்சயமா அவர் நல்ல மரம் இல்லை, கெட்ட மரம்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலை. வாட் ஐ மீன் இஸ், ஹி இஸ் நாட் அ கிறிஸ்டியன். அவரோட நடைமுறைகளை பார்த்தா என்னால் சொல்ல முடியும். எனக்கு ஜாதி நம்பிக்கை கிடையாது, மத நம்பிக்கை கிடையாது. நிறைய பேர் நம்ம இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா நம்மளை மதவெறியன்னு என்னை கூப்பிடுறாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க கடவுள் பேரை சொல்லிட்டா மதவெறியன். இல்லை, நான் கிறிஸ்தவன்லாம் நல்லவன், எனக்கு கிறிஸ்தவன் தான் வேணும், என்னோட அலுவலகத்தில் கிறிஸ்தவன் என் கூட இருக்கணும், அவனுக்கு எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் என்னோட குழுல பாடுறவனுக்கு கிறிஸ்தவனுக்கு தான் வாய்ப்பு தருவேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி தரணும் கிறிஸ்தவனுக்கு தான் வாங்கி தருவேன்னு சொன்னா அதுக்கு மதவெறி. அந்த மாதிரி என்னால் இருக்க முடியாது, நினைக்கவும் முடியாது. அப்படின்னா ஐ வில் பி எ ஃபெயில்டு கிறிஸ்டியன். நடைமுறையில் நான்
எல்லாரையும் ஒண்ணுதான் என்னுடைய கடவுள், இவங்களையும் படைத்தவர், இவங்களையும் பாதுகாக்கிறவர், என்னுடைய இறைவன் தான் நம்புறேன்ல, அவங்களையும் யாரையும் எந்த பேதமும் இல்லாம பாக்குறேன்னா நான் தான் உண்மையான கிறிஸ்தவன், நல்ல கிறிஸ்தவன். இப்போ ஜோசப் விஜய்ன்றவர் எப்படிப்பட்டவன்றது நம்ம வெளியில பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா, 10 கமாண்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னை தவிர உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது இது பிற நம்பிக்கைகளில் இருக்கவங்களுக்கும் தெரியும். A true Christian will only worship the Father God whose son is Jesus Christ. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் வணங்குகிறவன், அவரை மட்டுமே வணங்குகிறவன் தான் கிறிஸ்தவன். இப்ப நான் எனக்கு நல்ல இந்து நண்பர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, ஜைன நண்பர்கள் இருக்காங்க, புத்திசம் பின்பற்ற நண்பர்கள் இருக்காங்கன்னா எல்லாரு கூடயும் என்னால சுமூகமாக சகோதரனாக பழக முடியும். அதற்காக அவர்களுடைய நம்பிக்கையின்படி அவர்களுடைய விக்கிரகங்களை என்னால் வணங்க முடியாது. இதுதான் கிறிஸ்டியன் ஃபெய்த். இவர் சாய்பாபா கோயிலுக்கு போனார் இல்லையே, அப்பவே இட்ஸ் டிக்ளேர்ட் இஸ் நாட் அ பிராக்டிசிங் கிறிஸ்டியன். அதனால அவர் மேல கோபமும் வருத்தமும் எனக்கு இல்லை. அவர் என்ன பண்ணா எனக்கு என்ன, ஆனா அவர் கிறிஸ்தவன் என்று மற்றவர்கள் அவரை சொல்லக்கூடாதுன்ற, அவர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இது விஜய்க்கு மட்டும் இல்லை, மார்ஷலுக்கும் அப்ளிகபிள், ஜேம்ஸ் வாஷிங்டனுக்கும் அப்ளிகபிள். இந்த தேவனை மட்டுமே நம்புற வணங்குறவன் தான். மற்றவங்களை உதாசீனப்படுத்த வேண்டாம், அவங்களை தூஷிக்க வேண்டாம், அவனை போய் குற்றப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் நம்ம வேலை இல்லை. அவன் என்ன நம்புறானோ அதை செய்யறான், நான் என்ன நம்புறனோ அதை செய்யறேன். ஆனா மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்காக ஒரு விக்கிரகத்தை என்னால் குனிஞ்சு வணங்க முடியாது. ஏன்னா இட்ஸ் அகெயின்ஸ்ட் பைபிள் டீச்சிங். பைபிள்ல விக்கிரகங்களை தலை சாய்க்காதே வணங்காதேன்னு இருக்கு. அவர் கர்த்தர் விக்கிரகங்களை வெறுக்கிறவர், இயேசு கிறிஸ்து பிதா. அப்ப நான் அது பண்ணக்கூடாது. இவர் எல்லா கோயிலுக்கும் போய் வணங்கும் போது எப்படி கிறிஸ்டியன் இருப்பார் ஜோசப் விஜய்? இதான் பேசிக் பைபிள் ட்ரூத். இல்ல இந்த அளவுக்கு டெப்தா போய் பார்க்கணுமா? அவர் அரசாங்கத்தின் இதுல டெப்த்துக்கே ஒண்ணு இல்ல. அரசாங்கத்தின்படி பைபிள் சொல்றதை நான் உனக்கு சொல்றேன். நான் என்ன ஃபவுண்டரா ஒரு புத்திசம் மாதிரி போதி மெத்தட்ல எனக்கு தோணுன ஞானத்தை அப்ப இருந்துட்டு இருக்கேன். நான் பைபிள் என்ன வாசிக்கிறேனோ அதை சொல்றேன். திஸ் இஸ் வாட் கிறிஸ்டியானிட்டி இஸ் அபவுட். இதுதான் கிறிஸ்தவ தத்துவம். இப்ப கிறிஸ்தவர் யாருன்றதை இதை விட நான் எப்படி தெளிவா சொல்ல முடியும்? அதை விஜய் பண்றாரா அப்படின்னு கிறிஸ்தவர்களா, அவர் கிறிஸ்தவன்றனால போய் நிக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. அவர் பொலிட்டீஷியன் சார், காமனா போய் சமமா நிக்கிறாரு. அதான் நம்ம சொல்றோம். ஏன் இப்ப ஸ்டாலின் என்ன பண்றாரு? எல்லா மதத்தவரும் அவர் வெறுக்கிறாங்களா? ஏன் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர், இந்துக்கள் எல்லாரும் ஓட்டு போடாம ஒரு முதல்வர் ஆக முடியும்? அவர் கடவுள். அது எடப்பாடியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லா நம்பிக்கை உள்ளவர்களை சார்ந்தவங்களும் ஒரு நம்பினாதானே வாக்களிப்பாங்க. அப்ப இவங்க எல்லாம் அந்த மாதிரி மத சார்பற்ற நம்பிக்கை வெளிப்படுத்துறவங்க தான். இப்ப இது வரைக்கும் எடப்பாடியும் அப்படிதான் இருந்திருக்காரு. அவர் இந்த விஷயத்துல ஒரு முறை கூட குற்றம் சொன்னதுல சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கட்சியில எல்லாரும் இருக்கிறாங்க. நம்ம அதை பார்த்து வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க மாட்டோம். எல்லாருக்கும் பொதுவான மதச்சார்பற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. காலகாலமா பார்த்துட்டோம். நம்ம அண்ணாதுரை வந்து எல்லாம் இறைமறுப்பு கொள்கை திராவிட பின்னணியிலேருந்து வந்தவங்க தான். என்னைக்காவது யாரையாவது வெறுத்தாங்களா? கிறிஸ்தவர்களை வெறுத்தார்களா? இஸ்லாமியர்களை வெறுத்தார்களா? ஜைனர்களை வெறுத்தார்களா? இந்துக்களை வெறுத்தார்களா? அந்த பேச்சு பார்வையே வராது மத சார்பற்றவனுக்கு. அதை பத்தியே பேச மாட்டான். மதத்தை பத்தியே பேசுற ஒரு கூட்டம் இங்க இருக்குல்ல, அதனாலதான் இவங்களை மத வெறியன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடக்கூடாதுன்னு அந்த ஃபாசிஸ்ட்னு சொல்லி அவங்களை ஒதுக்குறதுக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்கோம் நம்ம ஸ்டாலின் பின்னணியில நின்று. ஒருவேளை எடப்பாடி இந்த முறை பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கலன்னா நிச்சயமாக பலர் வந்து என்ன போன்றவர்கள் கூட அதுக்கு போக கூட தயாரா இருந்திருப்போம். எப்ப பிஜேபி உள்ள கூட்டு வர்றதுக்கு அவங்க வந்து அடிபணிஞ்சிட்டாங்களோ அப்பவே அவர்கள் தவறானவர்களா அவங்களும் ஆயிடுறாங்க. அந்த தவறான கொள்கைகளுக்கு முட்டு கொடுக்கறவங்க இல்ல. எப்படி சொல்றது, கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப தெளிவா இருப்பாங்களா? விஜய்க்கு போடக்கூடாது இந்த தெளிவு உங்களுக்கு இருக்குமா? எல்லாருக்குமே இருக்குமா? அது அவங்கவுங்களை பொறுத்தது. நான் என் பைபிள் எனக்கு என்ன சொல்லி தருதோ, how I understood my God, நான் என்னுடைய ரட்சகரை இறைவனை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோன்னா பைபிள் என்ன சொல்லுதோ அதை சொல்றேன். நத்திங் இஸ் மை ஓன் இன்டர்பிரிட்டேஷன். இது என்னுடைய சொந்த இதெல்லாம் ஆக்கமெல்லாம் கிடையாது. அதுல இருக்கிறத நான் எளிமையா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதனால உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும் இவர் எவ்வளவு பெரிய போலி பெயரை வைத்து கொண்டு இருக்கிற ஒரு பெயர் கிறிஸ்தவர்னு. அந்த அடிப்படையெல்லாம் வாக்களிக்க கூடாது, மாட்டாங்கன்றத நான் சொல்றேன். யாரையாவது கிறிஸ்தவன் பார்த்து வாக்களிக்கலாமா? அது எவ்வளவு அசிங்கம். அப்படி நினைக்கிறவனே, போடுறவனே, பேசுறவனே தவறானவன், அவன் கிறிஸ்டியனே கிடையாதுங்கிறேன். இந்த பார்வையே உனக்கு வரக்கூடாது, எண்ணமே வரக்கூடாது. அவனுடைய அரசியல் செயல்பாடு சமூகத்துல அவனும் என்ன மாதிரி ஒருத்தன், ஒரு வாக்காளன், குடிமகன். அவன் நேர்மையா இருக்கானா, நல்லா இருக்கானா, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா எல்லாரையும் அரவணைச்சு கூட்டு போவானா, இந்த மாநிலத்தை முன்னேற்ற உதவுவானா, மக்களுக்காக உழைப்பானா, நேர்மையா இருப்பானா, இவ்வளவுதான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் பார்க்கணும் யாரா இருந்தாலும். நம்ம இப்படி கிறிஸ்தவனுக்கு தான் ஓட்டு போடணும்னா என்னைக்காவது ஒரு பிரைம் மினிஸ்டரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்க முடியுமா? இல்லை ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியுமா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது.
அந்த பார்வையே பேச்சே வரக்கூடாதுங்கிற இது விவாதத்துக்கான பொருளே அல்ல. ஒரு பங்கு லைட்டா சரியும்ன்றாங்க சிறுபான்மையின மக்களின் ஓட்டு விஜய் திமுக கிட்ட. அதான் நீங்க சொல்றது அந்த சர்டிபிகேட்ல பெயர் இருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள், அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவன் சும்மா அப்படி வெளியில சொல்லிக்குவான், ஆனா அவனுக்கு கிறிஸ்துவையே ஒன்றும் தெரியாதவன் தான் இந்த பெயர் கிறிஸ்தவன். அவன் அங்க போய் ஓட்டு போட்டா என்ன போடலன்னா நமக்கு என்ன? அவன் முதல்ல அவனுடைய வாழ்க்கையை சரி பார்த்துக்கிட்டோம், அப்புறம் அவன் சமூகத்தை பத்தி கவலைப்படட்டும். அவன்லாம் முதல்ல அவனை சரி பண்ணிக்கிட்டோம், அவனை பத்தி நம்ம கவலைப்பட்டு இருக்க வேணாம். இப்ப ஸ்டாலின் எந்த அடிப்படையில் முதல்வராக போகிறாருன்னு எல்லா கணிப்புகளும் சொல்றாங்க. இந்த பேதங்களை எல்லாம் கடந்து இந்த மக்களின் சமூகத்தின் நலன் சரியா போயிட்டு இருக்கு, இந்த அரசின் கீழே நம்புறவன் தானே அடுத்த 5 ஆண்டுகளை வாக்களிக்க போறான். அப்ப அப்படிப்பட்டவங்கள நேர்மையானவர்கள், நல்லவர்கள் தானே, அவங்களுக்கு இந்த மத பார்வை இல்லைல்ல. அப்ப சரியானவர்கள் வாக்களித்து தான் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். ஜோசப் இதை என்று பெயர் வைத்திருக்கிறதுனால இவனுக்கு நான் வாக்களிப்பேன் நினைக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தின் விரோதிகள். அவர்கள் கிறிஸ்தவ குடும்பங்களில் பெயர்களாக இருந்தாலுமே அவர்கள் சமூக விரோதிகளாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க என்னதான் சொல்லி விஜய் தற்போதைய சூழ்நிலையில் இந்த அரசியலுக்கு அல்லது இந்த தேர்தலுக்கு அனாவசியமானவர், ஆபத்தானவர்? இன்னும் கூட நிறைய சொற்கள் சொல்லலாம், நீங்க சொல்றது எல்லாமே சரி. இன்னமும் கூடுதலா சொல்லிக்கிட்டே போகணும். நான் அப்ப அனாவசியத்துக்கும் ஆபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இது நல்லா இருக்கு, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். இது வந்தப்போ ஆபத்து அந்த இளைஞர்கள் தவறா வழிநடத்தப்படுறதுதான் ஆபத்து. அது அவரால் நடக்குதுன்றனால அது அவர் ஆபத்தானவர், அனாவசியமானவர்ன்றது. சரியான பாதையில போயிட்டு இருக்கும் பொழுது தேவையில்லாம குறுக்க ஒரு சுத்திர சக்கரத்துல குறுக்க கட்டையை போடுற மாதிரி, அதனால அனாவசியம். இன்னும் அதான் சொன்னேன், இன்னும் பல விதங்கள்ல அவர் விவரிக்க முடியும். ஒருவேளை உண்மையாலுமே அவர் திரைப்படத்தை நான் விட்டுட்டு வர்றேன்னு சொல்றத உண்மையும் அவர் நிரூபிக்கணும்னா இந்த முறை அவர் தோற்கிறார். அதாவது அரசியலில் அதிகாரத்தில் அமர்வேன் என்கிற எதிர்பார்ப்பில் தோற்கிறார். அவர் 2 தொகுதிகளில் 1 வெல்லலாம், ஒரு 5, 10, 20 அவருடைய வேட்பாளர்கள் ஜெயிக்கலாம். இல்ல, இது என்னுடைய புரிதல். நான் ஒன்றும் பெரிய காட் இல்லை. மறுபடியும் 4ஆம் தேதி வருவேன், உட்காந்து நிறைய பேசுவோம். அப்ப பிள்ளைகளுக்கு நம்ம ஆறுதல் சொல்ற இடத்துல இருப்போம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆவேசப்பட்டு பேசுறோம்ல, வாக்கு தவறா வீணாக்கிறீங்க, அதுதான் அந்த ஆவேசம். 5ஆம் தேதி நிதானமா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், தம்பி இப்ப புரியுதா அரசியல்னா என்னன்னு, அதான் அப்புறம் பாத்துக்குவோம். இப்போ அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் வீணா போயிடும், அதிகாரத்துக்கு அவரால் வர முடியாது. அப்ப அடுத்த 5 ஆண்டுகள் நிலைச்சு நின்று இன்னைக்கு வீடு வீடு வாசலா போய் கோலம் போடுறாருல, அது அடுத்த 5 ஆண்டுகள் 1500 நாட்கள் அவர் பண்ணட்டும். வீடு வீடா போய் கோலம் போட்டு ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு குடும்பமா இவர் போகும்பொழுது மக்களையும் விளங்கிக்குவாரு, மனித வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்குவாரு, சமூக வாழ்க்கையை. இப்ப மேல்தட்டு மனிதனா வாழ்ந்துட்டு இருக்காரு, ரொம்ப செல்வ செழிப்புல. இப்ப பாவம் அவருக்கு ஒரு தனி மனுஷனா பார்க்கும்போது நமக்கு அவர் மேல ஒரு பரிதாபம் வருது. குடும்பமும் கூட இல்லை, பெற்றோரும் இல்லை, உற்றோரும் இல்லை. அந்த நிலையில இருக்கும் பொழுது மக்களாவது இவர் கூட இருக்கணும்னா இவர் மக்களை தேடி வரணும். அப்ப இவர் 5 ஆண்டுகள் செயல்பட்டா நிச்சயமா நம்ம அடுத்த முறை தேர்தலில் இவரை நம்ம ஒரு ஆளா பார்த்து நம்ம வாக்களிக்கிறதுக்கு அப்ப எடை போட்டு பார்ப்போம். இப்ப எடை போடுற இடத்துல கூட அவரை வைக்கக்கூடாது, அதற்கு அவருக்கு தகுதி இல்லைன்றதுதான். காலம்தான் அவருக்கு உதவ முடியும். ஆனா இருக்க மாட்டார். அது மட்டும் இன்னைக்கு நான் புரிந்து கொள்கிற, அவரை பார்க்கிற அடிப்படையில நான் கணிப்பது இவரால் அப்படிலாம் நிலைக்க முடியாது. ஏன்னா அரசியல் இவர் நோக்கம் அல்ல, ஆளும் வெறி அதிகாரம் மட்டும்தான் இவருக்கு இன்னைக்கு இருக்குது. இவர் திரும்ப சினிமாவுக்கு போயிடுவாரு, ரொம்ப பரிதாபமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அவருடைய இனிமேலாவது இன்னொரு அடுத்து அவருக்கு அமைய போகிற ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாவது நல்லா அமைந்து திரைப்பட வாழ்க்கையும் அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் சிறப்பமா இருக்கணும். அரசியலை விட்டுருவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது அவருக்கு நல்லது, இந்த தமிழ் சமூகத்துக்கு நல்லது. நிறைவா தேர்தல் ஏறக்குறைய பிரச்சாரங்கள் முடிஞ்சிருச்சு, சில மணி நேரங்கள்ல ஓட்டு போட போறோம். மணி நேரங்கள்ல வாக்காளர்களுக்கு சுருக்கமா நீங்க சொல்றது என்ன? நடிகர்ன்றதுக்காக மட்டும் விஜய்க்கு போய் வாக்களிச்சிடாதீங்க, அவர் வெறும் நடிகர் மட்டுமே. இந்த தமிழக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செயல்பட்ட விதத்துல தான் நானும் என்னை போன்றவர்களும் இவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம், மீண்டும் வரவேற்கிறோம். மீண்டும் ஸ்டாலின்றது அவர் சொன்னார்ன்றதுக்காக நம்மளாம் ஒத்துப்பாடல. நிறைய பேர் கருத்துக்களை கோபத்துல போடுறாங்கன்னு எனக்கு புரியுது. திமுக உனக்கு காசு அனுப்பிட்டு இருக்கு, அதனால தான் நீ பேசுறேன்னு. அந்த மாதிரிலாம் காசெல்லாம் வாங்கிட்டுலாம் அப்படி கொள்கையை பேச முடியாது. அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு எங்களை விமர்சிக்கிறத விட்டுட்டு நாங்க சொன்ன கருத்துக்களை மட்டும் பாருங்க. ஏன்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரிய போறது இல்லை. அதனால துணிவா உங்க மனசாட்சியோட பேசுங்க, ஒப்பிட்டு பாருங்க யாருக்கு ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று திமுக அல்லது திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணி, இருவருக்கு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிறப்பாக பேசுவதால் உலக தலைவர்களின் வரலாறு, உலக அரசியலை பத்தி எல்லாம் பேசினால் சீமானுக்கு ஆட்சிக்கு வந்துட முடியாது. இப்ப ஆட்சிக்கு வர இருக்கிற திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணியில் யார் தமிழ்நாடுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சிறப்பான ஆட்சியை தர முடியும் சிந்தித்து பொறுப்போட, உங்கள் வயதுக்கேற்ற பொறுப்போட நீங்க வாக்களிக்கணும்ன்றதுதான் என்னோட ஒரே வேண்டுகோள். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி சார். நன்றி வருஷம்.